இதெல்லாம் என்னுடைய டேடியோட பிளான் தான். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? லுக் ஹவ் இஸ் நைஸ் தான். இல்லை ஏதாச்சும் கோளாறாக ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நிறைய எடுத்து வைக்கணும். அதனால தான் டே சஞ்சய், வாட் ஆர் யூ டூயிங்? என்னுடைய மம்மி வேற ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்னுடைய தாத்தா என்னுடைய கிராண்ட்பா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்டு வேறு இன்னுமே சில ஸ்பெஷலான ஐட்டமெல்லாம் என்னுடைய ஷாப்பில் லான்ச்சிங் ஆகிருக்கு. என்ட்ரி கொடுத்துருக்கு. அதே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சன்ரைஸ் ஆகிற டைமிங் லக்கி ட்ரைவ். இன்னும் நிறைய எடுத்து வைக்கணும். அதனால தான் டே சஞ்சய், வாட் ஆர் யூ டூயிங்? ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணு. நான் அதை பண்ணுறேன், சரியா? இதை நான் பண்ணாதான் நான் அதை பண்ணேன். இதெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஆனால் இன்னுமே கொஞ்சம் கவர் பண்ணணும். இது மேலே சன்ரைஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் மேலே. நம்ம தெரில, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது, திக்னஸாக இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட்டாக இந்த லேசாயிருமா தான் உடஞ்சி டேமேஜ். ஓகே, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க சொல்கிறது ஜூஸ் எல்லாம் இப்படி கொண்டு வந்து நான் இறக்கிட்டேன். இது எப்படி இருக்கு மாடல்? இது அடுத்ததெல்லாம் எப்படி கவர் பண்ணீங்க? இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இது வந்து சாம்பிளுக்கு இருக்குன்னு காட்டுருக்கு. ஆனால் அந்த ஜூஸை வச்சு தான் இது விற்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒன் பை எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஆனால் இது வந்து வாங்குறாங்க இந்த மிரண்டா பாட்டில்ஸ் எல்லாம் இந்த ரோட்டில் போகிற வெஹிக்கலில் போகிற பீப்புள்ஸ் தான் வாங்குறாங்க. இந்த என்னோட ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பர்சன்ஸ் யாருமே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒரு டிலோ இருக்குதுல்ல, அந்த பாட்டில்ஸ் தான் வாங்கி ட்ரிங்க் பண்ணுறாங்க. குடிக்கிறாங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ் தான். ஓகே, எனிவே அவங்களோட இஷ்டம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மாற்றக்கூடாது. அது கன்ஃபார்மாக தெரியும். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் அங்கேருந்து எடுத்து வைக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, என்னோட ஷாப்புக்கு இன்னொன்று நியூவாக லான்ச் ஆகிருக்கு. அது என்னன்னா, ஓகே, ஃபிஷ் மசாலா பண்ணியாச்சு. என்னுடைய ஹேர் ஸ்டைலு டேடு வேறு அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வச்சு சொன்னார். அதனால் அதெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணணும். ஓகே, இன்னுமே எனக்கு இந்த என்னுடைய ஷாப்பில் இருக்கிற ஒர்க்கு கம்ப்ளீட்டே இன்னும் ஆகல. அங்கே வச்சிருக்கிறேன்ல இதில், அது டஸ்ட்பின் அங்கெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் என்னுடைய டேடியோட பிளான் தான். இங்கே ஒரு ரோப் ஒன்று கட்டி விட்டுருக்குறேன்ல, இது தெரியுதா? கீழே ஒன்று வந்துருக்குல்ல, அதில் வந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா கட்டி தங்கூட சொன்னார். இது இங்கே இருக்கிற சம்படிஸ் கொடுத்த ஐடியா. ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆனால் கன்ஃபார்மாக எக்ஸைட்டடாக தெரியல. ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் தான். ஸோ
think it? What do you think if you tell? அப்படி ஏதாச்சும் சரி, நான் அதை பண்ணி கட்டிட்டு கவர் பண்ணுறேன், ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து அங்கே பக்கெட்லாம் அங்கே வச்சுக்கிறேன்ல, அது எல்லாத்தையும் எடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே மாட்டணும். இங்கே யா ஃப்ரண்ட்லேருந்து காமிக்கிறேன். உட்காந்துக்கிறாரு. ஓகே, கரெக்டாக டைம் வந்து 10 PM. ஓ சாரி, AM. ஃபார்ம் இல்லை, ஆம். இந்த பிளேசஸ்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் இருக்குல்ல, இங்கே இருக்கிற சம் பக்கெட்ஸ் எல்லாம், ஏன்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப லேஸ் ஆகிடும் சொல்கிறாங்க. இந்த சன்ரைஸ் அது மேலே அப்படியே படம் போட்டு, அதனால இதெல்லாம் எடுத்து அங்கேயும் வெயில் தான் வருது. சரி, இந்த லைட்டாக அந்த சீட்டாட்டோட ப்ளூ கலரில் போட்டு விட்டுக்கிறோம்ல, வருதுல. ஆனால் மேலே தான் இது நான் கட்டி தொங்கிட போகிறேன். எங்கேனா அதுவும் அங்கே மேலே இங்கே. ஸோ பிளாட்ஃபார்மில் டேடியை வைக்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் பட் இதில் இன்னும் ஒரு அன்லக்கி என்னன்னா, எங்களுக்கு இங்கே வச்சாதான் கஸ்டமர்ஸு கொஞ்சம் வர்றாங்க. இங்கே இருக்கிற லக்கி அங்கே போனால் அது அன்லக்கியாக தான் வரும்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஆனால் சம்படிஸ் மட்டும்தான் இங்கே வர்ற மாதிரி அங்கே வரமாட்டாங்க. அதனால் அங்கேயே போனாலும் இங்கே ஒரு சாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒன்று வச்சு விட்ருணும். ஓகே, கேக் எடுத்து அங்கே மாட்டணும். ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பாக்கெட் ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கே தான் இந்த பக்கெட் இருக்குதுல்ல, இதையத்தான் எடுத்து அவ்வளோ தூரத்தில் மாற்றணும். இது என்னமோ தெரியுமாம்மா இங்கே எல்லாத்துக்கும், இது பிளாஸ்டிக் ஸ்டோரா? ஆனால் இது பிளாஸ்டிக் ஸ்டோர்னு எனக்கு தெரியல. ஆனால் பட்டு மார்க்கெட் ஆஃப் அண்டு ஸ்டேஷ்னரி ஆஃப் அண்டு க்ரோசரி ஐட்டம்ஸ் ஆஃப் எல்லாமே மிக்சிங்கில் தான் இங்கே இருக்குது இந்த என்னுடைய ஷாப். அதனால் இது எப்போவுமே ஆல் இந்தியா ஷாப்பு தான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் ஓவராக போயிருந்தா கூட அதை லிமிட் ஆக்கிக்கிறேன், ஓகேவா? ரோப்ஸ் எல்லாம் உள்ளதான் கிடைக்குது. அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து இங்கே மாட்டி விடணும். ஓகே, நான் இதோட வீடியோவை பாய் எண்ட் ஆக்கிக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? குயிக்கா. Love you. Take care. Bye-bye. See you soon again after update. சரி, இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிடும். அதனால தான் செகண்ட்ஸ் போகுது. So funny. Rick. Yeah. Okay. Overall complete பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் அந்த பெண்டிங் ஆன ஒர்க்கெல்லாம் இருக்கு. சரிதான். ஹவ் இஸ் சரிதான். இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு சப்போர்ட்டு கூட, கேரண்டியான ஃப்ரெண்டு தான். எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சம்படிஸ் கொஞ்சம் கேரண்டிஸ் இருக்குது, அதுக்கு நான் வாரண்டி கொடுத்துருக்கேன். ஸோ என்னடா ஏதோ சொதப்பிட்டுக்கிறேன்னு தெரியுது பேசுறதுல. டேடு சொன்ன மாதிரியே கவர் பண்ணிட்டேன். இந்த மெயின் ரோடு பிளேசஸ்னால தெரியுதா, மெயின் ரோடு
இந்த மெயின் ரோட்டில் வர இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் இங்கே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பஸ்ஸில் போய் ரிட்டர்ன் இந்த வீட்டில் ஏதாவது பார்த்தேன் மறுபடியும் வாங்குற சான்ஸ் இருக்குது. ஏதோ டேடி கொடுத்த ஐடியா இது எப்படி இருக்குது. ஆனால் கடை கொஞ்சம் இங்கேருந்து எதுவும் இந்த மெயின் ரோட்டு இந்த எண்டு இதுலேருந்து அது வரைக்கும் போயிடுச்சு கடை உள்ள வரைக்கும். சரிதா எல்லாரும் என்னவே பட்டுக்கிறாங்க. நான் என்ன இங்கே ஆர்கெஸ்ட்ராவை போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே அவ்வளோதான். இங்கே இன்னும் கொஞ்சம் வரணும், அதெல்லாம் மாட்டி விடணும். இங்கே இங்கே அங்கே அங்கெல்லாம் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் மாற்றினா இருக்குது. இதோ சன் ரொம்ப ஓவராகவே இருக்குது இதெல்லாம். இதை இந்த ஸ்டூலை ஒன்றை மாட்டினா ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆயிரும். புரிச்சுக்கோடா, அது ஒன்றை மாட்டினா கம்ப்ளீட் ஆயிரும். இங்கே கொஞ்சம் எனக்கு இது இல்லாமல் சம் ஒர்க் எனக்கு இருக்குது, அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஏடா ஏய் ஒன்று தான். ஓஹோ, இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஒர்க்கு. எப்படா என்னை ஃப்ரீயாக விடுவீங்க? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? லுக் ஹவ் இஸ் நைஸ் தான். வெளில ஏதாச்சும் கோளாராக ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் கன்ஃபியூஸாக தான் இருக்குன்னு ஐ ஸோ திங்க் இட். இதை மட்டும் அங்க ரேக் நீ எப்படி இருக்க? இதுதான் என்னோட டாக். சரிதான். ஓகே பாய்.